சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தூய்மையாகவும் பராமரித்து வருகிற நாம் பொது இடங்களில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. பொது இடங்கள் என்றால் சாலைகள் அல்லது பலரும் கூடக்கூடிய இந்த பள்ளிவாசல் போன்ற இடங்கள், அதாவது எந்த தனிநபருக்கும் உரிமை இல்லாமல் எல்லோரும் பயன்படுத்துவதற்கு ஒரு இடங்கள் என்று சொன்னால் அதுலேயும் சில ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுங்குகளை நம்மில் அதிகமான பேர் கடைபிடிப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு, ஈமான் என்பது இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை நம்புவது ரசூலை நம்புவது மாத்திரம் கிடையாது. ஈமான் என்பது 73 கிளைகளை கொண்டது. 73 அம்சம் சேர்ந்தா தான் ஈமான் என்று சொல்கிறார்கள். அதுல கடைசியா உள்ள விஷயம் என்னவென்று கேட்டால் இமாத்தத்துல் அதா அனி தரீக், பொதுவான பாதைகள்ல சாலைகள்ல இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்க அசிங்கமான பிறருக்கு கேடு தரக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய கிளை என்று சொன்னால், நம்முடைய வீடுகளில் எப்படி அருவருப்பான பொருள்களை சுத்தப்படுத்துவோமோ, குப்பையை சுத்தப்படுத்துவோமோ, நம்ம போற தெருக்கல்ல ஏதாவது மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு பொருள் அல்லது கேடு தரக்கூடிய பொருள் கிடைக்கும் என்று சொன்னால் அதை அப்புறப்படுத்திக்கிட்டு போகணும். இந்த அப்புறப்படுத்துவதை கடந்து நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது என்று சொன்னால், சாலைகளை நாம தான் அழுக்காக ஆக்குறோம். யாராவது இப்படி செய்து விட்டால் அதை பார்த்த நம்ம எடுத்து அப்புறப்படுத்திட்டு போகணும். ஒரு சாலையில ஒரு நடுவுல கல்லு கிடக்கும், நடுவு குப்பை கிடக்கும், இப்படி என்று சொன்னால் அதை எடுத்து அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னால் அதுல என்ன அடங்கி இருக்கிறது? நாம அதை செய்யக்கூடாதுன்னு முதல் அர்த்தம். அடுத்தவன் செஞ்சா கூட நீ சுத்தப்படுத்திட்டு போகணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதைகளுடைய ஒழுங்குகள்ல முக்கியமாக பாதை என்பது நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. ஒரு நபருக்கு சொந்தம் என்றால் அது சுத்தமா பாக்குறீங்க. உங்க வீடு, உங்க ஆபீஸ், உங்க அலுவலகம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள். பாதை என்பதும் தூய்மையா இருக்க வேண்டும், சாலைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். அது யாருடைய பொறுப்பு? எல்லோருடைய பொறுப்பும். நீங்கள் மற்றவர்கள் தவறாக ஏதாவது செய்தால் கூட அதை பார்த்து அப்புறப்படுத்தி விட்டு போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதர் கடந்த காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தார். அதாவது இஸ்ரவேல் சமுதாயத்துல அல்ல அதுக்கு முந்தைய ஒரு சமுதாயம், அது அவருக்கு ஏற்பட்ட மறுமையில் கிடைக்கக்கூடிய நிலைமையை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் விளக்குறார்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெருசா எந்த நல்லறமும் செய்யறது கிடையாது. அவர் வீதியில சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரக்கிளை ஒன்று பாதசாரிகளுக்கு இடைஞ்சல் விதமா நீட்டி கொண்டிருக்கிறது. ரோட்ல வளர்ந்த சாலையில மறந்த மரம் ஒரு கிளை மாத்திரம், முள் மரம், அது நீட்டி கொண்டிருக்கிறது. போற வர ஆட்கள் மேல அது இடிக்கிறது, குத்துகிறது. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்த உடனே அவர் இறங்கி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த முள் மரத்தினுடைய கிளையை வெட்டி, மக்களுக்கு இது கஷ்டம் இருக்கிறது, நமக்கு என்னன்னு போய் கொண்டிருக்காமல் அதை அப்புறப்படுத்துகிறார். இந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மீது ஒரு கருணை கொண்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரை மன்னித்து சொர்க்கத்திலே சேர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய அருவருப்பான விஷயங்களை நம்ம எல்லாரும் அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு நிலை விட்டது என்று சொன்னால் அந்த சாலை எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சில உலக நாடுகள் எல்லாம் அவ்வளவு நீட்டா சாலைகளை வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டு கொடுத்து இஸ்லாம் தான். ஆனா முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தெருக்களை நுழைய முடியாது, மோசமாக இருக்கும். குப்பையை கொண்டு வேண்டுமென என்ன செய்வார்கள்? நடு ரோட்ல கொட்டுவார்கள். சாப்பிட்ட இலதலைகள், அந்த பார்சல் வாங்கிட்டு வந்த பொருள்கள்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நடந்து சென்று குப்பை போடுவதற்கு ஒரு தொட்டி வைத்திருப்பார்கள். அதற்குள்ள போடாம மாடியிலிருந்து வீசுவார்கள். அது எங்க வேண்டாலும் விழும். அப்ப அடுத்தவன் வீசிட்டு போனா கூட எடுத்து தூய்மைப்படுத்தணுங்கிறத வழிகாட்ட ஒரு மார்க்கத்துல நாமளே என்ன செய்கிறோம்? சாலைகள் அசிங்கப்படுத்துகிறோம். நமக்கு சொந்தமானதுதான், ஆனா நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, இன்னும் பலருக்கு சொந்தமானது. அப்ப இன்னும் பலருக்கு சொந்தமானது என்று சொல்லும் பொழுது அந்த சாலைகள்ல கிடக்கிற பொருள்களை அப்புறப்படுத்தினால் சொர்க்கம் தர்ற அளவுக்கு பெரிய வேலை அது. இது கடந்து போய் ஒரு கல் இருக்கிறதா, கல்லு தானே எவனை கடிக்க விழுந்துட்டு போறான் என்று நினைக்காமல் நம்ம வண்டியில போனா கூட இறங்கி நின்று அந்த கல்லை எடுத்து மற்றவர்கள் இடறி விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அதை ஒரு ஓரமா எடுத்து போட்டீங்கன்னு வைங்க, அது தொழுக மாதிரி, நோன்பு மாதிரி. ஏன்னா அதை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிருக்காருல. அதை செய்த காரணத்தினால் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறாரு என்று சொன்னால் நம்ம தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துகள் நன்மையை தேடுவது ஒரு வழி மார்க்கத்தில் இருக்கிறது. நம்ம தொழுகை நோன்பு மட்டும்தான் மார்க்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான காரியங்கள் கூட உங்களை சொர்க்கத்துல கொண்டே சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு மனிதர் அதற்காகவே இந்த சுருக்கம் அவர் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரியில
2472 ஹதீஸ் நான் சொன்னது. ஒரு மனிதர் வீதியில போய் கொண்டிருக்கும் பொழுது முள்மரம் ஒன்று நீட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நீட்டிக் கொண்டிருக்கிற அந்த கிளையை வெட்டி மற்றவர்களை இது பாதிக்குமே என்று கவலைப்பட்டு, போற விளையாட்டுக்கு வெட்டக்கூடாது, இது மற்றவர்களை பாதிக்கும் என்பதற்காக நோக்கத்திற்காக வெட்டினால் பிறருக்கு நன்மை செய்வதற்காக இவன் செய்யறான்ல, இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு நன்றி, அல்லாஹ் நன்றி தெரிவிக்கிறான். அப்ப ஷக்கரல்லாஹு லஹு, அவனுக்கு அல்லாஹ் நன்றி தெரிவித்து ஃபகஃபர லஹு, அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஒரு செய்தியில புகாரில 2472 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு போதனையை நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னதான், அந்த வீதிகள் சுத்தம் இல்லாம இருக்கிறதா, கிருமிகள் உருவாவதற்கு. சாலைகள் நம்ம வசிக்கிற சாலை, அந்த நம்ம தெருவை பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்க வேண்டும். இது அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவன் போட்டா நான் எடுக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு வெக்கம் வரும், நம்ம போடக்கூடாது, இனிமே நம்ம சரியா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு எல்லோரும் வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம வசிக்கிற வீடு சுத்தமா இருப்பதை போல தெருக்களும் சுத்தமா இருக்கும், சாலைகளும் சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருந்தால் சுகாதாரமா இருக்கும். நமக்கு நோய்கள் நொடிகள் அண்டுவதற்கு, அதனாலதான் நோய்கள் அதிகமா வருகிறது. அல்ல நாடி வருது, அது ஒரு விஷயம். அதற்கு காரணங்கள் வழியாகத்தான் அல்ல வர வைக்கிறான். எந்த ஒரு நோய் வருவதாக இருந்தாலும் இன்னென்ன காரணத்தினால வர்ற மாதிரி தான் அல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அந்த காரணங்களை விட்டு களைவது வீதியில் நடப்பதற்குரிய முக்கியமான ஒழுங்காக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீதியில நம்ம பொது இடங்கள், வீதி என்று சொன்னால் எல்லோருக்கும் பயன்படுற இடங்களுக்கு பூரா அது பொது இடங்கள். அந்த பொது இடங்களுக்கு செய்யும் பொழுது நீங்கள் அந்த காலத்துல ஈட்டி வச்சிருப்பாங்க, எல்லாருமே ஈட்டி வாள் வச்சிருப்பாங்க தற்காப்புக்காக வேண்டி. அந்த கால துப்பாக்கிலாம் கிடையாது, இந்த ஈட்டியை தான் பயணிப்பார்கள், அதை ஊண்டிக் கொள்வார்கள். ஏதாவது வனவிலங்குகளை கண்டால் அதை தாக்குவார்கள். எதிரிகள் நம்மை தாக்க வந்தால் திருப்பி தாக்குவதற்காக வேண்டி எல்லோரும் ஆயுததாரிகளா இருப்பார்கள். ஏன்னா போலீஸ் ராணுவம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போலீஸ் என்று ஒரு படை, ராணுவம் என்று படையெல்லாம் கிடையாது. யுத்தம் வரும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, எல்லாரும் போவார்கள். யுத்தம் வந்தால் வாங்க யுத்தத்துக்கும் பாங்க. ஒவ்வொருத்தரும் குடிமக்கள் என்ன செய்வாங்க, அனைவரும் அதுக்கு புறப்பட்டு செல்வார்கள். அப்படிதான் வழக்கம் இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி இடுப்புல வாள் வைத்திருப்பார்கள், இல்லைன்னா கையில ஈட்டு வைத்திருப்பார்கள், அல்லது வில்லு வைத்திருப்பார்கள். எதையாவது ஒரு ஆயுதங்களோடு தான் அந்த காலத்துல பெரும்பாலும் நடமாடுவார்கள். அதை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் இலா யுசீரு அஹதுக்கும் பிஸ்ஸிலாஹி, நீங்கள் ஒரு ஈட்டியை வைத்திருக்கும் பொழுது, ஆயுதம் வைத்திருக்கும் பொழுது அதை வைத்து ஒருவனை இப்படி சுட்டி காட்ட வேண்டாம். வாள் வச்சுக்கிறேன், கத்தியை காட்டி செய்கிறது, குத்திடுவாங்கிறது. ஒரு பொருளை காட்டி குத்துவதல்ல, ஒரு ஆயுதத்தை கையில் வைத்திருக்கும் போது அந்த ஆயுதத்தை கொண்டு ஒருவனை நோக்கி இஷாரா சைகை செய்ய வேண்டாம். இந்த ஆயுதத்தை காட்டுறது அப்படிங்கிறது, ஒரு அருவாள் எடுத்து காட்டுறது, இந்த மாதிரி வேலையை கூட இங்க செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா அவன் கையில இருக்கிற அந்த ஆயுதத்தை ஷைத்தான் அதை நழுவ செய்து அடுத்தவர் கேடை ஏற்படுத்திடுவான். விளையாட்டு கூட செஞ்சீங்கன்னு சொன்னா வாயுதவர் என்ன செய்ய, கை தவறி அவன் மேல அந்த ஆயுதங்கள் பட்டுவிடும். அதனால அதுல கூட கவனமா இருங்க. பொது இடங்கள் என்று சொன்னால் பிறருக்கு தீங்கு வருமா, ஏன் ரோட்ல நான் அப்படி போறேன்னு போகக்கூடாது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக முஸ்லிம்ல இருக்கிறது. அதே மாதிரி புகாரில 451வது ஹதீஸில் இருக்கிறது, மன்மர்ர ஃபில் மஸ்ஜிதி, ஒருத்தன் மஸ்ஜிதில் நடக்கிறான், பள்ளிவாசல் நடக்கிறான். பள்ளிவாசல் பொது இடம் தானே, எல்லாரும் வரலாம். மாஹூ சிஹாமுன், பள்ளிவாசலுக்கு வரும்போது ஈட்டியோட வரலாம். அந்த காலத்துல எல்லாரும் வச்சிருந்தாங்கல்ல, எல்லாரும் ஈட்டி அம்பு வாழு வச்சிருக்கிற காரணத்தினால் ஈட்டியோடு அவன் பள்ளிவாசலுக்கு வந்தானே ஆனால் அவனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் வர்றாரு பள்ளிவாசலுக்கு, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஈட்டி எடுத்து ஒருத்தர் வர்றாரு. ஈட்டி வச்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது, அவன் பாதுகாப்புக்கு உள்ளது. ஆனால் அந்த ஈட்டியுடைய முனை பக்கத்தை உன் கையில வச்சுக்க, அந்த பின்பக்கத்தை தான் செய்யணும். பிடிச்சிட்டு வர்றோம்னு சொன்னா அந்த முனை பக்கம் நம்ம கைப்பக்கம் இருக்கணும். அப்பதான் அடுத்த ஆளை குத்திராது. நம்ம இந்த பக்கத்தை பிடிச்சிருந்தோம் வைங்களேன், யார் மலையாக குத்திரும். அப்ப ஈட்டை வைத்துக் கொண்டிருந்தால் கூட அது கூர்மையான பகுதி இருக்குல்ல, அதன் கிட்ட உன் கையை பிடித்துக்கொள். அப்படி பிடித்துக் கொண்டுதான் நடக்கணுமே தவிர அதன் அடிபாகத்தில் பிடித்துக் கொண்டு நடந்தால் அது நழுவி போய் யார் மேலேயா தாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 451வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இத இன்னொரு ஹதீஸில் 52ல 452வது ஹதீஸில் புகாரில் இருக்கிறது. இது பள்ளிவாசலுக்கு சொன்ன விஷயம். இன்னொரு ஹதீஸ்ல பள்ளிவாசல் கடை தெருவு என்று வருகிறது. மன்மர்ர ஃபீ ஷைஇன் மின் மஸாஜிதினா வஸ்வாக்கினா, நம்முடைய பள்ளிவாசல்கள் கடை தெருவுல ஒருத்தர் நடந்து செல்வானேயானால் பினபலின், ஒரு ஈட்டியை கொண்டு, கத்தியை கொண்டு, வாளை கொண்டு நடந்து செல்வானேயானால் வல்யாஹுதலா நிசாலிஹா, அதன் கூரான பகுதியை பிடித்துக் கொள்ளட்டும். ஏன்னு கேட்டா அவனுடைய கையினால் ஒரு முஸ்லிமை தாக்கிவிடக் கூடாது, அறியாத்தனமாக பட்டுவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வாளுக்கும் ஈட்டிக்கும் சொன்ன விஷயம் கிடையாது. நம்முடைய எல்லாத்துக்கும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடிய வகையில ஒரு வண்டி இருக்குது, அதுல லோடு ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஏத்துனா அது 3 அடி 4 அடி வெளியே நீட்டிட்டு இருக்கிறது. அது பல பேரை இடிக்கும்.
அது இடிக்கிறத பத்தி கவலை இல்லாம என்ன செய்யறாங்க, அந்த வண்டியில போறோம், திரும்பும் பொழுது நம்ம வண்டியில அந்த வண்டியோட அளவை விட நீளமாக பெரிய பொருளை ஏற்றி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அது அடுத்தவனை பாதிக்குமா என்பதை பார்த்து என்ன செய்யணும், நடக்கணும். நான் என்னுடைய ரோடு நான் இப்படி வேண்டாலும் போவேன், இப்படி நடக்கக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு வாகனத்துல வாகனத்தின் அளவுக்கு பொருள் ஏற்றுறது வேற. அந்த வாகனம் இவ்வளவு இருந்துச்சுன்னா இவ்வளவு அகலமா ஏத்திக்கிறது. ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த வாகனத்தை அனுசரித்து ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு வருவான். நீங்கள் வைத்திருக்கிற அந்த லக்கேஜ் என்ன செய்யும், அவனை வெளியே தள்ளி விட்டுரும். நீங்க வண்டிக்கு மேல கூட வச்சிருக்கீங்களே, வண்டியின் அளவு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு மேல நீட்டி கொண்டிருந்து உங்களுடைய பயணத்தினால் அப்படி ஏற்படும் என்றால், சாலை விசாலமா இருக்கிறது, நான் போர்வையா இருக்கிற பிரச்சனை இல்லை, வருவதற்கு ஒரு பாதை போவதற்கு ஒரு பாதை என்று வைத்திருந்தார்கள் என்று சொன்னா அப்ப யாருக்கும் தொந்தரவு தராது. தொந்தரவு தரக்கூடிய இடங்கள்ல வரும் பொழுது நம்முடைய வாகனத்தில் ஓட்டுவது காரணத்தினால் அடுத்தவருக்கு ஏதாவது வந்துருமா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும் என்பது இந்த ஒரு ஹதீஸிலிருந்து இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சாலையுடைய ஒழுங்குகள். சாலையில போகும் பொழுது ஏதாவது அருவருப்பான தீங்கு தரக்கூடிய முள்ளோ கல்லோ அசிங்கமோ ஒரு சாணியை நடுவுல போட்டு வச்சிருக்கலாம், சாணி தானே நம்ம போயிடக்கூடாது. அதை யாரோ மிதிச்சார்கள் சொன்னா அது தொல்லை தரக்கூடிய பொருள் தானே. தொல்லை என்று சொன்னா கத்தியால குத்துற ஈட்டியால குத்துற மட்டும் தொல்லை இல்லை. ஒரு சாணத்தை காலால மிதிக்கிறதும் தொல்லை தான். ஒரு சாணம் கிடக்குன்னா என்ன செய்யணும், அதை ஒரு மண்ணை போட்டு எடுத்து ஒரு மாலை ஒதுக்கி அந்த சாலை சுத்தமாயிரும். நாளைக்கு யாரும் போடவும் மாட்டாங்க. அல்லது ஒரு மாட்டுக்கு என்ன இருக்கு, அறிவு இருக்கா, அது போற வழியில மாடுல சாணம் போட்டு போயிடும். ஆனா அந்த சாணத்தை நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்னு ஒதுங்கி போறோம். நம்ம ஒதுங்கி போற மாதிரி இன்னொருத்தன் ஒதுங்காம போயிடுவான். நம்ம பார்த்துட்டும் ஒதுங்கிக்கிறோம். சில பேர் பார்க்காம அதுல காலை வச்சுட்டான்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது, தோல் தானேன்னு போக முடியாது, அதுக்குள்ள காலை வச்சா சரன்னு வலிக்கிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி பொருள்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துறது ஒரு பக்கம் இருப்பது போல, பிறருக்கு நம்மால் தீங்கு தராத அளவுக்கு தான் பொது இடத்துல இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சாலைகள்ல மக்கள் அடையாளம் காண்பதற்காக சில அறிவிப்புகள் வைத்திருப்பார்கள். இதுதான் இந்த தெருவுக்கு பேரு, ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு இந்த தெருவு அந்த தெருவு வைத்திருப்பார்கள். அல்லது ஊரை காட்டுவதற்காக வேண்டி 4 திசைகளையும் இந்த பக்கம் கும்பகோணம், இந்த பக்கம் திருச்சி, இந்த பக்கம் மதுரைன்னு போட்டு இத்தனை கிலோமீட்டர் போட்டிருப்பார்கள். இதெல்லாம் மனிதர்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அறிவிப்புகள். இந்த அடையாளம் காட்டுற அறிவிப்பாளர்கள் இன்னைக்கு எல்லாம் போஸ்டர் ஓட்டுறாங்க. போஸ்டர் ஓட்டுற அடையாளம் காட்டுற பழகம் எதுக்கு வச்சதே, வரக்கூடியவர்கள் ஒரு தெரு என்னன்னு விசாரிக்காம அறிஞ்சிக்கிறது தான் போர்டு வைக்கிறான். அந்த போர்டுல கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அவங்க கட்சி போஸ்டரையோ அல்லது ஒரு நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டதையோ கொண்டு போய் அதுல கொண்டு ஒட்டுகிறார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருத்தன் 4 விஷயத்தை யார் செய்கிறானோ, ஒரு சம்பவம் நடக்குது அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. என்ன சம்பவம் என்றால், அவரை பற்றி ஒரு கட்டுக்கதைகளை பரப்பி விட்டுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அவரை பற்றி ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கி அந்த ஷியாக்கள் உருவான காலம். என்ன கட்டுக்கதை என்றால், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரகசியமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. நமக்கெல்லாம் உள்ள பயான்களை கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு ஞானத்தை வைத்திருந்தார்கள். அது அனைத்து பொதுமக்களும் கொடுக்கவில்லை, அலிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள். யார் அலியிடத்துல பையத்து செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பாரு. இப்படிதான் இந்த தரீகா எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கருத்து அலி ரலியல்லாஹு காலத்திலே பரவி விட்டது. உடனே ஒருத்தர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல் இந்தக்கும் செய்யும் லைஸில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத உங்களுக்கு பிரத்யேகமா ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்களா, அப்படித்தானே பரப்புறாங்க. பிரத்யேகமா உங்களுக்கு ஏதாவது சொல்லி தந்திருக்கிறாங்களான்னு அலிட்டு கேட்கிறாங்க. அவருக்கு சரியான கோபம். இந்த கேள்வியை கோபப்படுத்துவீங்க. இந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, ஆதம்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். மார்க்க விஷயத்துல தனியா கூப்பிட்டு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான். குல் நபி நீங்க சொல்லுங்கள், ஆதம்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சவாண்ட சமம், சமமாக நான் அறிவித்து விட்டேன். உங்களுக்கு சொன்னதான் இவருக்கும், பெரியவர் சொன்னா சின்னவருக்கும், முதியவருக்கு சொன்னதான் இளைஞருக்கும், சீனியருக்கு சொன்னதுதான் ஜூனியருக்கும் என்று யார் ஆணுக்கு சொன்னதான் பெண்ணுக்கும். அப்ப மார்க்கம் என்று நான் சொன்ன எல்லாமே பொது உடைமையானது தவிர ஒரு சிலருக்கு மாத்திரம், உனக்கு மட்டும் இந்த மார்க்கத்தை வச்சுக்க, உனக்கு மட்டும் இந்த இபாதத்தை வச்சுக்க, உனக்கு மட்டும் இந்த வழிகாட்டுதலை வச்சுக்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது கிடையாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா அவங்க என்ன பரப்புறாங்க, அலிக்கு ரகசிய ஞானம் இருக்குன்னு பரப்புறாங்க. அதை பத்தி கேள்வி கேட்டோம்னு கோவம் அதனால வருது, அலிக்கு சரியான கோவம் வருது. இந்த அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு தடவை நான் மட்டும் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 4 செய்தியை சொன்னாங்க. அதை எழுதி அந்த வால் உரையில நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒருவேளை உனக்கு சொல்லாம இருந்திருக்கலாம், எனக்கு பிரத்யேகமா சொன்னது இல்லை. நான் இருக்கும்போது 4 செய்தியை சொன்னார்கள். அந்த 4 செய்தி எழுதி நான் நினைஞ்சிருக்கிறேன், என்னுடைய வால் உரையில வைத்திருக்கிறேன் என்று எடுத்து அந்த வால் உரையிலிருந்து எடுத்து படிச்சு காட்டுறாரு. 4 விஷயம் என்ன, 4 விஷயத்தை சொல்றாரு. அதாவது அல்லாஹ் சபிக்கிறான், மன் லஅன வாலிதஹு, யார் ஒருத்தன் தன்னுடைய தகப்பனாரை சபிக்கிறானோ, பெற்ற தகப்பனை யார் சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு பரவல பயான்ல சொன்னாம என்கிட்ட சொன்னாங்கப்ப அதை பொதுவாக்கி விட்டேன்.
அதே மாதிரி லானல்லாஹு மன் தபஹலி கைரில்லா, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அறுக்கிறான்ல, ஒரு ஆடை இருக்கிறோம், கோழி இருக்கிறோம், நாகூர் ஆண்டை வரேண்டு அறுக்கிறான், அல்ல சாகுல மீது அறுக்கிறான், இப்படி அறுக்கிறான்னு சொன்னா அவன் அல்லாஹ் சபிக்கிறான். எந்த ஒரு பிராணி நீங்கள் அறுப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் தான் அறுக்கமே தவிர பெரியார்கள் பெயரால், மகான்கள் பெயரால் இப்ப இருக்கிறோம். அந்த காலத்துல சிலைகள் பெயரால், லாத்து பெயரால், மனாத்து பெயரால், உஸ்ஸா பெயரால் அவங்க வணங்குற தெய்வங்களின் பெயரால் அறுக்கிறார்கள். இவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ப்பா. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி லானல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதிதாக ஒருத்தன் உண்டாக்குறான், அவனை ஆதரிக்கிறான் ஒருத்தன், அவனே அல்லாஹ் சபிக்கிறான். உண்டாக்குனவனே இல்ல, உண்டாக்குனவனு சாபத்துக்கு மேல பெரிய விஷயம் இருக்குது. எவன் ஒருத்தன் பித்அத்தை முஹதிஸன்னா பித்அத்தை உண்டாக்குறது, மார்க்கத்துல இல்லாத ஒன்றை உருவாக்குகிறானோ அவனுக்கு இவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ. மன் ஆவா முஹதிஸன், விதத்தை உண்டாக்குறவனுக்கு யார அடைக்கலம் கொடுக்கிறானோ, சப்போர்ட் பண்ணுகிறானோ, ஆதரவு கொடுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இது மூணாவது விஷயம். இப்ப அதை உன்ட்ட பொதுவா சொல்லிவிட்டேன், எனக்கு மட்டும் சொல்லல, ஆனா என்கிட்ட சொன்னார்கள், நீ என்னமோ தனி ரகசிய ஞானம்னு சொன்னதுனால அதையும் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சொல்றாங்க. லானல்லாஹு மன் கையர மனாரல் அர்லி, பூமியில அடையாள சின்னங்களாக இருக்குது இல்லையா, அவற்றை இவன் மாத்துகிறானோ, மறைக்கிறானோ, மாற்றி அமைக்கிறானோ அவனும் சாபத்துக்குரியவன். பூமியில மனார் என்றால் ஒரு அடையாளம், மனார்னு சொல்றோம்ல, ஒரு அடையாளமாக இதுக்கு இது அடையாளம் நினைச்சிருவாங்க, போட்டு வச்சிருப்பார்கள். அந்த அடையாளங்களை அழிக்கிறவன் அவன் ஒரு அநியாயக்காரன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். இன்றைக்கு நம்ம அப்படி நடக்கிறோமா இல்லையா? ஒரு கடை வச்சிருக்கிற, நிறுவனம் வச்சிருக்கிறார்கள், அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெயர் போர்டு வச்சிருப்பார்கள், அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். சும்மா ஒரு கண்டுபிடிக்கல, இந்த கடை எங்க இருக்குது, இந்த குறிப்பிட்ட ஷாப் எங்க இருக்குது, குறிப்பிட்ட ஜவுளி கடை எங்க இருக்குது, அல்ல குறிப்பிட்ட தாலுகா ஆபீஸ் எங்க இருக்குது, குறிப்பிட்ட ஒரு அரசு அலுவலகம் எங்க இருக்குது என்று நம்ம தேடி போனோம் என்று சொன்னால் அந்த தெருவை காட்டக்கூடிய அடையாளத்தை மறைக்க கூடாது. அவனை காட்டுற அந்த அவனை இடத்தை காட்டுற போர்டுகள் இருக்கும் இல்லையா, அதை மறைச்சிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அடையாளம். எதுக்கு அந்த போர்டை போடுறான்? நம்ம கடைன்னு பார்த்து தெரிஞ்சு வரணுங்கிறதுக்கு தான் போடுறான். அந்த மாதிரி எந்த ஒருத்தருடைய அடையாளம் காட்டக்கூடிய இடங்கள்லையும் போய் அதை மாத்தி வைக்கிற என்ன அர்த்தம்? பூசிட்டு வேற ஒண்ணு எழுதினாலும் மாத்தி அமைக்கிறது தான். அது என்னன்னு தெரியாம மறைச்சாலும் மாத்தி அமைக்கிறது தான். அதுக்கு புடுங்கி எரிஞ்சிட்டாலும் மாத்தி எறியறதுதான். அந்த அடையாளத்தை புடுங்கி எரிஞ்சிட்டாலும் மாத்தி எறியறது தான். அப்ப ஒரு கோயிலே இருக்கு, கோயில் அடையாளம் காட்டிருக்காங்க, அதை போய் மறைக்க முடியுமா? அது போறவன் கோயில் தெரிஞ்சு போறதுதான் வச்சிருக்கிறான். அதுல கொண்டு போய் போஸ்டர் ஒட்ட முடியுமா, மறைக்க முடியுமா? அப்ப ஒவ்வொருவரையும் ஒரு மருத்துவமனை இருக்கு, இந்த ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொல்லி, இந்த ஆஸ்பத்திரி போகும் வழின்னு இருக்கும், அவசரம் தூக்கிட்டு போவான், ராத்திரில யாரும் கேட்க முடியாது, அதுல போய் ஒட்டி வச்சா அவன் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேருவான்? அப்ப பொது சாலையுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சாலையில அவரவர்கள் அடையாளம் கொண்டு வருவதற்காக, ஊரை காட்டுவதற்கு, தெருவை காட்டுவதற்கு, குறிப்பிட்ட ஒரு இடத்தை, அலுவலகத்தை காட்டுவதற்கெல்லாம் அடையாளங்கள் வைக்கிறது மனிதனுடைய வழக்கம். அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும், வகையில் நமக்கு வராது. அப்படி இருக்கிற காரணத்தினால அதுல கை வைக்க கூடாது. அப்ப யாரெல்லாம் இந்த அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய பூமியில் இடத்தை காட்டக்கூடிய அடையாளமாக இருக்கிறதோ அதை மாத்திர ஒருத்தனையும் அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய எந்த அளவுக்கு வருது பாருங்க, சிறுக்கான விதத்தான காரியங்களுக்கு ஈக்குவலான விஷயங்கள். ஒண்ணு விதத்துக்கு அடைக்கலம் கொடுத்தா அவன் சாபத்துக்குரியவன். அல்லாஹ்களுக்கு அறுத்தான்னு சொன்னா, அறுத்து பழகிட்டால் அவன் சாபத்துக்குரியவன். பெத்த தந்தையை லானத்து செஞ்சான்னு சொன்னா அவனே அல்லாஹ் லானத்து செய்யறான், அவனும் சாபத்துக்குரியவன். மூணோட சேர்த்து எதை சொல்றாங்க? நீங்கள் மனாருள் அருளை, பூமியுடைய மனாராக்களை அடையாளங்களாக இருக்கக்கூடியவைகளை எந்த அடையாளமா இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்கவோ அழிக்கவோ கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு சொல்றார்கள். சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அதை களவாண்டு போயிடுவாங்க. ஒரு கம்பு மூடி வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அதுல வச்சிருப்பான், இந்த போர்டு நமக்கு உதவும், இந்த தூணு நமக்கு உதவும். அதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல இதே ஹதீஸ் சொல்லும் பொழுது, லானல்லாஹு மன் சரக்க மனாரல், பூமியுடைய அடையாளங்களா இருக்கிறது அவன் களவாண்டு போறானோ, திருடுகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். திருடிக்கிட்டு போயிடக்கூடாது, அதை மறைச்சிடவும் கூடாது. அப்ப நம்ம போறோம், இந்த தெருக்களை காட்டக்கூடிய சென்னையை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தெருக்களை காட்டுறதுக்காக ப்ளூ கலர்ல போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டை பாத்தீங்கன்னா அது எந்த போர்டுன்னு தெரியாது, வச்சு ஒரு வாரத்துக்கு தான் என்னன்னு தெரியும். ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுடைய கூட்டத்துடைய போஸ்டர்கள் அல்லது நிகழ்ச்சிகள், ரத்த தானா, அது எது நடத்தினாலும் சரி அதுல கொண்டு ஒட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த வரக்கூடிய தெரு என்னன்னு எப்படி தெரியும்? தெருதான் வச்சிருக்கிறாங்க, விசாரிக்க ஆள் இருந்தா விசாரிப்பாங்க, ஆள் இருந்தா அந்த இடத்துல மக்கள் நடமாடுவாங்க. அப்ப விசாரித்து கொண்டு விசாரிக்காமல இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அதை ஏற்படுத்துறாங்க. அப்ப மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது என்பதை இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம சில விளையாட்டுகள் விளையாடுறோம், ரோட்ல நின்று விளையாடுவாங்க. குறிப்பாக இந்த கிட்டி புள்ளுமாங்கல்ல, அந்த ஒரு கம்பை வச்சு அடிப்பாங்க இல்லையா, அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு விளையாடும் என்ன ஆகும்னு கேட்டா, அது சாலை அதுக்குன்னு ஒரு ரோட்ல போய், அதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட்ல போய்
அதுக்கே தயாரா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில விளையாடினால் அது ஒரு பிரச்சனை. ரோட்ல இருக்கும் விளையாடணும்னு சொன்னா அடிக்குமா என்ன ஒன்று கிட்ட எதுக்கு வர்ற மேல போய் போயிடும், அவன் கண்ணை குத்தி போடும், அவனுக்கு போய் இடைஞ்சல தந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு விளையாட்டு பண்ணுவது வந்து வீதிகள்ல விளையாடக்கூடாது. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன விளையாடலாம், விளையாட்டு பிரச்சனை கிடையாது. அது திறமையை காட்டுற விளையாட்டு தான், எந்த விளையாட்டா இருந்தாலும். அதை அடிக்கும் போது அது அந்த கட்ட போவதற்கு விசாலமான இடம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தயாரா இருக்கிறவன் கரெக்டா இருந்துக்குருவான். அந்த நம்மளை நோக்கி வருதுன்னா பொதுமக்கள் அதை கவனிக்காம வருவாங்க, அவங்க மேல பற்றும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், அது மாதிரி சுண்டி விளையாடுறது, இப்படி சுண்டி விளையாடுவாங்க, கல்ல எடுத்து சுண்டி விடுறது, யார் மேல வேணாலும் பற்றும். இந்த மாதிரி விளையாடுவதெல்லாம் வந்து மக்களுக்கு கேடு தரக்கூடிய ஒரு பட்டம் விடுறாங்க. பட்டம் விடும்போது என்ன செய்யறான், அதுல வந்து மஞ்சாக இது கண்ணாடி எல்லாம் நொறுக்கி பசைய தடவை நூல்ல வச்சு என்ன செய்வாங்க, அதை அறுத்து விட்டுருவாங்க. எதுக்குன்னு கேட்டா இந்த கயிறு வந்து அடுத்தவன் பட்டது அறுக்கணும். அறுக்கிறத என்ன செய்யணும், அந்த நூல்ல வந்து கண்ணாடி துகள்களை பசை போட்டு ஒட்டிடுவாங்க. இந்த கண்ணாடி என்ன செய்ய அறுத்துருமா இல்லையா, அந்த மாதிரி அறுக்கக்கூடிய விதமாக பட்டம் விடுறாங்க. மஞ்சா கயிறுமாங்க. இந்த மஞ்சா கயிறு விட்டு பட்டம் விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற ஒருத்தன் பட்டம் பறக்கும் பொழுது இதை விட்டு அறுத்துருவாங்க. அப்படியே அவன் ஜெயிக்க முடியாது. அதுக்காக செய்யற விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, சாலையில போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கயிறு ஒருத்தன் கழுத்துல சுத்தி, ஒரு முஸ்லீம் பையன் கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனான். அந்த கழுத்து அறுத்துருச்சு. ஒன்று வேகமா போகுது, இந்த சுத்தி என்ன செய்யுது, அந்த கழுத்து அறுத்து அதிலே இறந்து போற அளவுக்கு அந்த கயிறுடைய அமைப்பு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னது, நம்ம ஒரு வேலையை செய்யறோம் என்று சொன்னால் இது மக்களை பாதிக்குமா? மக்களை பாதிக்கிற எந்த வேலையும் பொது இடங்கள்னு செய்யக்கூடாது. வட்டமிட்டு பாக்குறதா இருந்தா ஒரு பெரிய கிரவுண்டுக்கு போ, அங்க இருந்து 4 பேர் விடு, அதுக்குள்ளே என்ன செய்யும், உன்னுடைய திறமையை காட்டிக்க. அது தப்பு கிடையாது, எந்த விளையாட்டுமே தப்பு கிடையாது மார்க்கத்துல. எப்ப தப்பாகும்னு கேட்டா பிறருக்கு கேடு செஞ்சாதான். பிறருக்கு கேடு செய்யாத வகையில எந்த விளையாட்டு விளையாடினாலும் அது ரேஸ், பைக் ரேஸ்ன்னு விடுறாங்க. பைக் ரேஸ் எங்க விடுறாங்க, மண்ணடிக்குள்ள விடுறது, மண்ணடிக்குள்ள விடுறாங்க. பைக் ரேஸ் ஒரு ரோடா இது? நான் திறமையா நீ திறமையான்னு பாக்குறேன். எங்காவது ஊருக்கு வெளியே போய் கிரவுண்டுக்கு போ, விளையாட்டுகள் இருக்கு, அதுல வச்சு ஓட்டி உன்னை திறமையை காட்டு. அது ஒரு திறமை தான். பயிற்சி, இந்த வீரதீர பயிற்சி, விளையாட்டு பயிற்சிகள் எல்லாம் சில டேமேஜை ஏற்படுத்தும். குதிரை பயிற்சி எடுத்தா கூட கீழே விழுந்து காயப்படுத்தான் செய்யும், அது தப்பு இல்லை. ஆனா அது எங்க எடுக்கணும், இந்த மாதிரி இடங்கள்ல பொதுமக்கள் நடமாடுற இடத்துல கொண்டு பைக் ரேஸ் சொல்லி தன்னை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த வேகமா போனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சாலைகள்ல? அந்த மாதிரி பைக் ரேஸ் விட்டு மரணித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் நம்ம கண்ணு முன்னாடி. ஆனா மறுபடியும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டுறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு முகஃபல் ஒரு சஹாபி, அவர் வீதியில வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பையன், ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த கல்லை வச்சு சுண்டி விளையாடுறாரு. எவ்வளவு தூரம் போகுதுன்னு, நான் அடிக்கிற அதிகம் தூரம் போகுதா, நீ அடிக்கிற அதிகம் தூரம் போகுதான்னு விளையாடுவாங்க. அது செய்யறத பாக்குறாங்க. அப்ப அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்படி செய்யாதப்பா. ஏன்னு கேட்டா, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் ஹதுஃபி, ஹதுஃப்னா அந்த சுண்டி விளையாடுற விளையாட்டை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு காரணம் சொல்றாரு. ஏனென்றால் அதே வேலையை ஒரு நாள் கூட அவளை நேத்தான் சொல்ல மறந்துட்டு 10 நாட்கள் செஞ்சா கூட மறந்துட்டான்னு சொல்லலாம். அறிவுரை வந்து அந்த வேகம் குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு கேட்கும்போது இருந்த ஒரு வேகம் வந்து 10 நாள் கழிச்சு பார்த்தா இருக்காது. எந்த செய்தியை இப்ப கேட்கிறோமோ அப்போ ஒரு மாதிரியான நிலைப்பாடு இருக்கும். காலம் கடந்துருச்சுன்னு சொன்னா அப்படி அடைய மங்கி போயிடும். அப்படி செஞ்சா கூட பரவாயில்ல, மறுநாளே என்ன செய்யறாரு, மீறாரு. மீறனது நோக்கம் ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கிறது. இதை பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் வந்து கள்ளி முக கதாவ கதா, இவ்வளவு நாளைக்கு கொண்டு பேச மாட்டேன், அந்த எவ்வளவு நாள் வரல, இத்தனை நாளைக்கு கொண்டு பேச மாட்டேன், இதுக்கு தண்டனை என்ன, இனிமே 1 மாசம் கொண்டு பேசவே மாட்டேன், 10 நாளைக்கு கொண்டு பேசவே மாட்டேன், இப்படி செய்யலாம். 3 நாளைக்கு மேலே பேசாம இருக்கக்கூடாது. ஆனா ஒரு சீர்திருத்தத்துக்காக வேண்டி, ஒரு படிப்பினை கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு நாளைக்கு கொண்டு பேச மாட்டேன்னு சொல்வது மார்க்கத்தில் உள்ளதுதான். அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, புகாரில் 5479 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப சுண்டி விளையாடுறத கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நமக்கு தடுக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, ஈயாக்குமுல் ஜுலூஸ ஃபி துர்காத், பாதைகள்ல போய் உட்கார்ந்து கொள்ளவே கூடாது. பாதை என்பது எதுக்கு உள்ளது, மக்கள் நடமாடுவதற்கு உள்ளது. அதுல போய் நடுவில் உட்கார்ந்து கூடாது. பாதைகளை உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உட்கார ஆக வேண்டி இருக்கிறது, நாங்க சில விஷயங்களை பேசுவதற்கு பொது இடங்கள் இல்ல, நாங்க வீட்டுல உட்காந்து பேச முடியாது, அதுக்கு தெருவுலான உட்காந்து பேச முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. பேசிக்கிறது பரவாயில்ல, ஆனா பாதைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அதை ஒழுங்கா கடைப்பிடிங்க. என்ன கடைப்பிடிக்கணும்னு கேட்டா, கல்லுல் பசர், பாதையில் இருக்கும்போது பலர் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. பெண்கள் வரும்போது ஒரு மாதிரியா பாக்குறது, அப்ப பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். பாதை வீட்டுல இருக்கும்போது பார்வையில் படாது. பாதையில் இருக்கும்போது பலரும் நடமாடுவார்கள். அவர் நடமாடக்கூடிய நேரத்துல ஒரு வேற பெண்கள் மாதிரி யாராவது நடமாடி வந்தாங்கன்னு சொன்னா உங்க பார்வை என்ன செய்யணும், கீழே தாழ்த்தி கொள்ளணும். அப்ப இந்த பாதையுடைய ஹக்கை வந்து நீங்க கொடுத்து விட்டீர்கள். 2வது கஃபுல் அதா, பாதையில் இருக்கிறவங்க பேர்னால யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. நீங்க பாதையில உட்கார்ந்துட்டீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, நீங்க வந்து விலை விடணும். பாதையில மக்கள் நடமாடல, ஒரு நோக்கத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு பிறருக்கு போவதற்கே இல்லாம இந்த இடத்த போக விட மாட்டேன். நடமாடுற வாகனம் போறதுல போய் உட்கார முடியாது, வாகனம் போகணும். தெருக்கல்ல வந்து நடந்து போவார்கள்.
நடந்து சைக்கிள்ல போவார்கள், டூ வீலர்ல போவார்கள். அதையெல்லாம் மறிக்கிற விதமா ரோட்ல உட்கார்ந்த கூட, எந்த நோக்கத்துக்கு உட்கார்ந்தாலும், எப்படி உட்கார்ந்தாலும் சரி, அவர்கள் போவதற்குரிய பாதையை வந்து அடைச்சிடக்கூடாது. கப்புல் அதான் அந்த பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமை என்னன்னு கேட்டா, தொல்லைகளை விட்டு அப்புறப்படுத்திக் கொள்வது, கத்து சலாத்துக்கு பதில், இப்படியான காரணங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது போன்ற பாதை ஒழுங்குகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கியல் நாசனம். அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரம் பாதை ஒழுங்குகள் பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள என்பது அது குறித்து சில விஷயங்களை பார்த்தோம். இந்த பாதை ஒழுங்குகளில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுல் லஆனானி, சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த 2 காரியங்களை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாபத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய லானத்தை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும், இறை அருளை விட்டு தூரமாக்கிவிடும். லானத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகிறது. இப்படிப்பட்ட 2 காரியங்கள் இருக்கிறதே, அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது என்ன என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, சாபத்தை பெற்றுத்தருகிற காரியங்கள் அது என்ன? அப்போ சொல்லுகிறார்கள், சாபத்தை பெற்றுத்தருகிற காரியம் என்னவென்று சொன்னால், மக்கள் பயன்படுத்துகிற பாதையில் மலஜலம் கழிப்பதும், மக்கள் பயன்படுத்துகிற நிழலில் மலஜலம் கழிப்பதும். ஒரு மரத்தில் நிழல் இருக்கும், அந்த நிழல் வந்து மக்களுக்கு பயன்படுற நிழலாக இருக்கும். காடுகளில் இருக்கிற நிழல் பிரச்சனை இல்லை. மக்கள் நடமாடுகிற பகுதியில் மக்களுக்கு நிழல் வரணும் என்பதற்காக சாலை ஓரங்களில் எல்லாம் மரங்கள் நட்டு வைத்திருப்பார்கள். அந்த இடத்துல வெயிலாக இருக்கும்போது கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்துட்டு போவார்கள். மக்களுக்கு நிழல் தருகிற இடம் என்று இருக்கும் என்று சொன்னால், அதில் போய் மலைஜலம் கழிக்கிறதும் அல்லது பாதையிலே மலைஜலம் கழிக்கிறதும் வந்து கடுமையாக அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியம் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை வந்து பெரிய நகரங்களில் இதை வந்து பெரும்பாலும் செய்வது இல்லை. ஆனால் கிராமங்களில் சர்வசாதாரணமாக இந்த பாதையில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கழிப்படை வேலையெல்லாம் செய்கிறார்கள். தெரியாதனால முஸ்லீம்கள் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் சரி, குடிசைகள் பெரிய வீடுகள் இல்லாமல் இருந்தால், வீடுகளில் கழிவறை வந்த பிறகு அது இருக்காது. அந்த கழிவறை வீடுகளில் இல்லாத பகுதிகளில் எல்லாம் இதை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. இது ஒரு தப்புன்னு விளங்கவே இல்லை. இது மக்கள் நடமாடுற இடமாச்சு. மக்கள் பார்க்காவிட்டாலும் யாரும் இல்லாவிட்டாலும் ஆட்களுக்காக இல்லது, அந்த இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதைகளை அசிங்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 செயல்களையும் தவிர்க்குமாறு சொல்கிறார்கள். அப்போ பொது இடங்களில் மலைஜலம் கழிக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த பாதைக்கு மட்டும்தான் அந்த சட்டம். பாதை அல்லாத பொது இடம் இருக்குது, அந்த இடங்களில் வந்து மலைஜலம் தான் கழிப்பு, அதுக்குரிய இடம் தான் அது. பாதை இல்லாத பொது இடம் என்றால் என்ன, தோட்டம் துறவு வயக்காடு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எந்த ஒரு நபருக்கும் சொந்தமில்லாததாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் கடந்த காலங்கள்லையும் இப்போதும் மலைஜலம் கழிப்பதற்கு போவார்கள். கழிப்பிடத்துக்கு செல்வதாக இருந்தால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துக்கு போவார்கள். அது பொது இடம்தான். அது பொது இடமாக இருந்தாலும் அதில் போய் மக்கள் நடமாடிக்கொண்டு அதில் காலை வச்சு மிதித்து அந்த ஆடையை நுகரக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படாது. என்னைக்காவது போவார்கள், அதுக்கெல்லாம் அந்த மலைஜலம் காஞ்சி ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அந்த மாதிரியான பகுதிகளில் போய் மலைஜலம் கழிப்பது தப்பு கிடையாது. பொது இடத்துல கழிக்கக்கூடாது என்று சொன்னால் நடக்கிற பாதையாக இருக்கணும். மக்கள் சந்துகளில், தெருக்களில், வீதிகளில், அது மாதிரி இடங்களில் தான் கழிக்கக்கூடாதே தவிர, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி தனியாருடைய இடத்துல செஞ்சிடக்கூடாது. அது அவருடைய உரிமை. தனியாருக்கு சொந்தம் இல்லாமல் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றால் நமக்கு அதில் உரிமை இருக்குது. அரசாங்கத்துக்கு எதெல்லாம் உரிமையாக இருக்கிறதோ நம்மளது ரங்கம் தானே, நம்மளாம் சேர்ந்த அரசாங்கம். மக்களுக்கு அதில் உரிமை இருக்கிற காரணத்தினால் அது மாதிரியான பகுதிகளில் போய் மலைஜலம் கழிப்பதற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி போனோம் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இது வந்து நகர்ப்புறங்கள் உங்களுக்கெல்லாம் பெருசாக பயன்படாது. இதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் ஒன்று வருகிறது. முகீரா பின் ஷுபா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நான் போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்க மலைஜலம் கழிக்க வேண்டிய ஒரு தேவை வந்த உடனே பிரயாணத்தில் அந்த தண்ணீர் குடுவை எடு என்று சொல்லிவிட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைஜலம் கழிப்பதற்காக இறங்கின இடத்தை விட்டு தூரமாக போனார்கள். இறங்கின உடனே அதே இடத்துல மலைஜலம் கழித்து விடாமல் ஃபஹதுஹா ஃபன்தலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தவாரா அன்னி, என்னை விட்டு மறை நான் பார்த்தால் தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு போய்விட்டு ஃபகலா ஹாஜத்தஹு, அவங்களுடைய கழிப்பிட தேவையை பூர்த்தி செய்தார்கள் வருகிறது. அப்போ 2 பேர் 3 பேர் போனோம் என்று சொன்னால் பொது இடமாக இருந்தாலும்
அந்த மலைஜலம் கழிக்கும் பொழுது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் செய்யணும், கொஞ்சம் தூரமாக போய்கொள்ள வேண்டும். இப்படியான ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் வருகிறது. அது கூட இது புகாரியில் 363வது ஹதீஸில் இருக்கிறது. புகாரியில் இன்னொரு ஹதீஸில் 5799 ஹதீஸில் வந்து இதே சம்பவத்தை பற்றி சொல்லும்போது இரவில் நடந்ததாக வருகிறது. இரவில் இருந்தால் கூட இருட்டாக தானே இருக்குது என்று பார்க்காம தூரமாக போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததே இருட்டில் நடக்கிறது. இரவு என்றால் இருட்டாக தான் இருக்கும். வீதி விளக்குகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ இது பகலில் செஞ்சால் கூட கண்ணுக்கு தெரியறதுக்காக செஞ்சுருக்காங்க வைத்துக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் கூட 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கழிக்காமல் கொஞ்சம் தூரமாக போகணும் என்கிற ஒரு ஒழுங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமே ஊரில் இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் மதீனாவில் அரபு சமுதாயத்தில் கழிப்பிடங்கள் கிடையாது. வீடுகளில் கழிப்பிடம் கட்டுற உலகம் பூரா கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஊருக்கு வெளியே தான் போவாங்க. ஆண்களாக இருந்தால் எப்போ வேணாலும் போயிடுவாங்க. பெண்களாக இருந்தால் இரவு நேரத்தில் தான் போவார். ஒரு நாளைக்கு பூரா அந்த இரவில் மட்டும்தான் அவங்க மலைஜலம் கழிப்பதற்கு போவார்களே தவிர மற்ற நேரத்தில் அவங்க அடக்கி கொண்டே இருக்கணுங்கிற ஒரு பழக்கம் அன்றைய அரபு சமுதாயத்தில் இருந்தது. இதை கூட ஆயிஷா நாயகி கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த அவர்கள் மீது அவதூறு சொன்ன சம்பவம் இருக்குல்ல, அதை பற்றி பேசும் பொழுது நானும் மிஸ்டவுடைய தாயாரும் அரபு நாட்டு வழக்கப்படி நாங்கள் வந்து ஊரை விட்டு வெளியே போய் மலைஜலம் கழிப்பதற்கு போவோம். அப்படி அதுதான் எங்களோட வழக்கமாக இருந்துச்சு. அரபுகளுடைய பழக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. நாங்கள் இரவில் தான் அந்த மலைஜலம் கழிக்கிற தேவையில்லை. அப்படியான ஒரு காலமாக இருந்துச்சு. பெண்கள் பகலில் போய் மலைஜலம் கழிக்க போகக்கூடாது, இரவில் தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு அடக்குமுறை சூழ்நிலை இருந்தது. இதெல்லாம் வீடுகளுக்குள்ள கழிவிடத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை ஏற்படுவதற்கு முன்னால் நடந்ததுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த கழிப்பிடங்களை வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. உலகத்துக்கு முதல்ல கற்றுக் கொடுத்து நம்ம தான். வீட்டில் கொண்டு பாத்ரூம் வச்சு என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் வைக்கலாமான்னு அந்த காலத்தில் ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிஷா நாயுடைய அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்குவதாக இருந்தால் அது வந்து இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, புகாரியில் 4750 அந்த ஹதீஸில் வந்து பெரிய சம்பவம். அதில் வந்து இந்த வீடுகளிலேயே கழிப்பிடம் அமைத்தல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவாக்கப்பட்டுருச்சு. எதனால் உருவாக்கப்படுதுன்னா, இந்த இரவு வரைக்கும் அடக்கி கொண்டு போய் சிரமப்படுற அளவுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால வீடுகளில் என்ன செய்யலாம், கழிப்பிடம் அமைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைமை உண்டாக்குனாங்க. அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடம் சென்றால் தூரமாக போவார்கள். இதா தஹபல் மதுஹப அபு அத மதுஹபு என்றால் கழிப்பிடம். மதுஹபு வேற இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. மதுஹபுக்கு ரசூல்லா போவார். மதுஹபுனால் கழிவறைக்கு போவார்கள் என்று சொன்னால் அதுஹப தூரமாக போய்விடுவார்கள். இது அபூதாவுது நசை இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருந்து மலைஜலம் கழிக்க வேண்டிய தேவை வந்தால் ஊர்லேயே ஒரு பக்கத்தில் தூரமான இடம் இருந்தால் கூட ரொம்ப தூரமாக போயிடுவாங்களாம். யாருக்கும் தெரியாத இடத்துக்கு என்ன செய்வாங்க, போய் விடுவார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதனால் வந்து இந்த மலைஜலம் கழித்தல் என்பது பாதையில் கழிக்கக்கூடாது. பொது இடங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஊருக்கு வெளியே இருக்கும் என்று சொன்னால், காடுகள்லாம் இருக்கு தானே செய்யுது, வயக்காடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து தான் எல்லோரும் மலைஜலம் கழிப்பார்கள். அது மாதிரியான ஒரு மலைஜலம் கழிப்பது வந்து குற்றம் கிடையாது. அதையும் நம்ம பாதையுடைய ஒழுங்காக என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த மலைஜலம் கழிக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மறைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைஜலம் கழிக்க சென்றார்கள் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்குதா, ஒரு பேரிச்ச மரம் இருக்குதா, அல்லது மணல் குன்று ஏதாவது இருக்குதா என்று பார்த்து அது மறைக்கும் விதமாக மலைஜலம் கழிப்பார்கள். அந்த நேரத்தில் யாரும் பார்க்கலன்னு நினைக்கக்கூடாது. யாரை பார்த்துருவாங்க, யாராவது வந்துடுவாங்க என்ற கருத்தில் கொண்டு அவர்கள் மலைஜலம் கழிப்பது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மணல் திட்டு அல்லது ஒரு பேரிச்ச மரம் இது மாதிரி ஒன்று இருந்தால் அதுக்கு பின்னால் அதை மறைவாக வைத்து கொண்டு தான் மலைஜலம் கழிப்பார்கள் என்கிற ஒழுங்கும் இருக்கிறது. அப்போ சிறுநீர் மலைஜலம் கழிப்பதெல்லாம் பொது இடத்தில் செய்யக்கூடாது, பிறர் பார்க்கும்படி செய்யக்கூடாது, அது வெளிப்படையாக என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒழுங்குகள் எல்லாம் கூட இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இந்த மறைத்து கொள்ளாமல் இன்னைக்கு சர்வசாதாரண பார்க்குறோம். ரோட்டில் என்ன செய்கிறாங்க, மலைஜலம் கழிக்கிறார்கள், கொஞ்சம் கூட ஒரு வெட்க உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள், பார்க்குறோம். வேறு சமுதாயங்களில் செய்கிறார்கள். முஸ்லீம்களே சில பேர் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைஜலம் கழிக்கும் பொழுது மறைத்து கொள்ளாமல் எவன் பார்த்தா எனக்கு என்ன என்று செய்வார்களே, ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணமாக போயிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 கபர்கள் அங்கே 2 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 கபர்களை பார்க்குறாங்க. பார்த்துவிட்டு இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற 2 பேரும் கபூரில் இப்போ வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. கபரை பார்க்குறாங்க. உள்ளவருக்கு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூல்னால வஹி மூலம் அவங்களுக்கு தெரியும். அப்போ கபூரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருப்பதை அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க வேதனை செய்யப்படுவது பெரிய பாரதூரமான தப்பு செஞ்சார்கள் என்பதற்காக இல்லை,
வேதனை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு குற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த குற்றத்துக்கு இவங்க வேதனை செய்யப்படலை. அந்த மாதிரி குற்றங்கள் செய்யலைன்னு அர்த்தம். அந்த குற்றத்துக்கு வேதனை செய்யப்படலை. எதுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டால், அதில் ஒருத்தர், இந்த 2 பேரில் ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால், சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்து கொள்ள மாட்டார். யார் பார்த்தா எனக்கு என்ன, அந்த மாதிரியாக சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருந்தார். ஃபகான லா யஸ்தஜிரு பவுலி, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைத்து கொள்ளாதவராக இருந்தார். இன்னொருத்தர் கோல் சொல்லி கொண்டு இருந்தார். இவர் 2 பேரும் ஒரே தப்பு செய்யலை. இவர்கிட்ட ஒரு தப்பு, அவர்கிட்ட ஒரு தப்பு. இந்த தப்புகள் மற்ற பெரிய பெரிய தவறுகள், குற்றம் இருக்கு, அது மாதிரியானது இல்லை. இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒமாயு அஸ்தபானி ஃபி கபீரின், பெரிய குற்றங்களுக்காக இவங்க தண்டிக்கப்படவே இல்லை. சின்ன குற்றம் தான், அதோடு கம்பேர் பண்ண, அதுக்காண்டி கோல் சொல்லலாம் நினைச்சிடக்கூடாது. அதை சின்ன குற்றம் என்றால் அதை விட பெரிய குற்றங்கள்லாம் இருக்கிறது, கொள்ளையோட ஒப்பிடும்பொழுது. அந்த சின்ன குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கபூரில் வேதனை செய்யப்பட்டு இருக்கிறாங்க, கபூரில் அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கபூர் அதாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹதீஸ்களில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஈமான் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் கபூருடைய வேதனை. அதில் கரெக்டாக சொல்லிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அதுக்கு வேதனை கிடையாது. வேறு விஷயங்கள் கேட்கப்படாது. கபூரில் கேள்வியை உனக்கு ஒவ்வொரு வணக்கத்தையும் சொல்லி தொழுதியா, நோன்பு வச்சியா, அதெல்லாம் கேட்கப்படாது. ஈமானை பற்றி கேட்கப்படும். அல்லாஹ் யார், ரசூல் யார், முகமது யார், இந்த விஷயங்கள் கேட்கப்படும். சொல்லி முடித்தவனை தூங்குன்றுவாங்க. அதில் ஆன்சர் பண்ணாதவனுக்கு தான் தண்டனை இருக்குது. அதில் இந்த 2 குற்றத்துக்கு மட்டும் கபூர் வேதனை காஃபிருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த 2 குற்றத்துக்கு தான் கபூர்லேயும் வேதனை இருக்குது. மூமினா தான் இருக்கிறான், காஃபிர் சொல்ல மாட்டாங்க. காஃபிருக்கு தான், காஃபிர் இருக்கிறனால கிடைச்சிருமே. இந்த தண்டனை எதுக்குன்னா, மூமினாக இருந்து கொண்டு இப்படி செய்த காரணத்தினால் அந்த சம்பவத்தோட வரும். மூமின் தான் ஆதாரம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு பேரிச்ச அந்த மட்டையை எடுத்துக்க சொல்லி, மட்டை இருக்கும்ல, மட்டை எடுத்து சொல்லி அதை 2ஆக பிளந்து ஒவ்வொரு கபூர்லையும் ஒரு இதை நட்டு வைக்கிறாங்க. எதுக்கு நட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டால், எனது பரிந்துரையின் காரணமாக இது காய்ந்து போகிற வரைக்கும் அவங்களுடைய வேதனை லேசாக்கப்படும். கண்ணால் பார்த்தாச்சு, இறை தூதர்கிற முறையில் அவங்க ஏதாவது செய்யணும். நமக்கு நம்ம பார்க்கல, கபூரில் வேதனை செய்ய போகிறார் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் வஹீயில் தெரிஞ்சதுனால வேதனை செய்வர் பார்த்துட்டு ரசூல் சும்மா போயிட்டாங்கன்னு வரக்கூடாதுல்ல. அதற்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு வஹீயின் அடிப்படையில் செஞ்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு மட்டை 2ஆக பிளந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று வைத்து விட்டு இது காயிற வரைக்கும் அவங்க வேதனை லேசாக்கப்படும் அப்படின்னு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். வேறு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எனது பரிந்துரையின் காரணமாக, நான் துவா செஞ்ச காரணத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, கபூரில் கொண்டு போய் மரஞ்செடிகள்லாம் நட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அது வேதனை லேசாக்கப்படும். அந்த மரஞ்செடிகள் நடுவதனால் வேதனை லேசாக்கப்படும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முளைக்கிற மாதிரி ஒரு மரத்தை நட்டிட்டு போயிருக்கலாம், ஒரு செடியை நட்டிருக்கலாம். பேரிச்ச மட்டை முளைக்குமா? முளைக்காது. முளைச்சா கூட 2ஆக பிளந்தா முளைக்குமா? முளைக்காது. 2ஆக பிளந்து இதில் ஒன்று அதில் ஒன்று நடுறாங்கன்னு சொன்னால், அதில் காஞ்சி போகிற வரைக்கும் லிமிட் பண்ணுறாங்க. காஞ்சி போகாத அளவுக்கு அதை தண்ணி ஊற்றி காப்பாற்றிட்டு இருந்தீங்கன்னா கபூர் அப்படின்னு நினைக்கிறாங்க. கபூர் அடக்கம் செய்யப்படும் பொழுது அதன் மீது செடி கொடிகளை நட்டி வைக்கிறது, அது வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வேதனை வராது. செடி கொடிகளுக்கும் வேதனைக்கு சம்மந்தமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்குரிய சிறப்பு தகுதி இது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி கண்ணால் பார்த்துட்டோமே, எல்லாம் என்னால் கண்ணால் பார்த்ததுனால அவங்களுக்கு என்னுடைய துவா கிடைக்கட்டுமே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு தான் செஞ்சுருப்பாங்க. இது காயிற வரைக்கும், இது காஞ்சி போகிற வரைக்கும் அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படும், லேசாக்கப்படக்கூடும். அல்லகுன்னு தான் சொல்கிறாங்க, லேசாக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சம்பவத்தை சொன்னதுனால அந்த கருத்து வந்துடக்கூடாது என்பதற்கு அது கூடுதல் வழக்கம். அப்போ சிறுநீர் கழிப்பதை வெளிப்படையாக மறைவாக இல்லாமல் செய்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் தெருக்களை எடுத்துக்கிட்டால் கூட கழிப்பிடத்துக்காக சில இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஊருக்கு உள்ளேயே கூட மெயினான இப்போ கூட கழிப்பிடம் கட்டுறாங்கல்ல, வீதிகளில் சாலைகளில் நினைச்சிருவாங்க கட்டண கழிப்பிடம், இலவச கழிப்பிடம்ன்றாங்க. அது தெரு தான். தெருவுலையே அதற்காகவே ஒரு இடத்தை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, தெருவாக இருக்கும். அந்த ஒரு குப்பை மேடம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல மலைஜலம் கழிச்சா பரவாயில்லைன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரேக மனதாக வைத்திருந்தார்கள் சொன்னால் அதில் ஒரு மறைவை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம், அதில் சிறுநீர் மலைஜலம் கழிப்பு தப்பு கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இந்த முதல் சொன்ன இந்த சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காமல் கபூர் வேதனைப்படுறாரு இல்லையா, அந்த ஹதீஸ் புகாரில் 218வது ஹதீஸில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்குரிய குப்பை மேட்டுக்கு வந்தார்கள். நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள். வர்றாங்க, யூரின் போக வேண்டி வருகிறது. தூரத்துக்குலாம் போக முடியாது, மலம் கழிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் இடைக்கு தூரமாக போயிடலாம். யூரின் போகணும்னா உடனே தான் போக வேண்டிய அவசியமாக இருந்தால் அங்கே பார்க்குறாங்க ஒரு குப்பை மேடு இருக்குது. அந்த குப்பை மேடு எதுக்கு உள்ளதுன்னா குப்பை கூலம் எல்லாம் கொட்டுறதுக்குள்ளது தான்.
அசுத்தங்களை கொட்டுவதற்கென்று ஒதுக்கி வைத்த இடமாக இருந்தால் அதில் போய் யார் உட்கார போகிறது கிடையாது, அதில் போய் பேசிகிட்டு இருக்க போகிறது கிடையாது, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது கிடையாது. அதை விட்டு நான் மூக்கை பற்றி நம்மளை போயிடுவோம். அதற்கான ஒரு இடமாக இருந்தால் அதில் சிறுநீர் மலஜலம் கழிப்பது பிரச்சனை இல்லை என்று இருந்தால் யாரும் இல்லாத மறைத்துக்கொள்ள, அது கூட இந்த சிறுநீர் கிடைக்கும் பொழுது கூட ஹுதைஃபாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, என்னை பின்னாடி மறைத்துக்கொள்ள சொன்னார்கள், அவசரமாக இருந்தால் கூட என்னை பின்னாடி நின்று மறைத்துக்கொள்ள சொல்லிவிட்டு அவங்க சிறுநீர் கழித்தார்கள்ங்கிற ஹதீஸு புகாரில் 2471வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், பாதைகளாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடமா இருந்தால், அதுக்குன்னு மலஜலம் கழிக்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் சிறுநீர் கழிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்குரிய முறைப்பழக அதை செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு பாதை சம்பந்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி கழிப்பிடத்துக்கு போகும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது கழிப்பிட இடங்களில் பொது இடங்களுக்கான ஒழுங்கு தான். அதில் கழிப்பிடம் போகக்கூடாது என்று சொன்னதுக்காக வேண்டி அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சிறுநீர் மலஜலம் கழிக்கும் பொழுது கிப்லாவை நோக்கி இருந்துடக்கூடாது, கிப்லாவுக்கு முதுக காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, இப்படியோ இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாம். நீங்கள் இது கிப்லாவுக்கு ஆப்போசிட். இந்த மாதிரியான முறையில் என்ன செய்யக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அது கிப்லா எது என்பது அது பகலில் தெரிஞ்சிடும். வெளியூருக்கு போனால் இருட்டில் நமக்கு தெரியாது. சில பேர் கிராமத்தில் உள்ளவங்க வானத்தை பார்த்து திசையை கண்டுபிடிப்பாங்க. நம்மள நகரத்தில் உள்ள ஆளுக்கு என்ன செய்ய முடியாது. பகலாக இருந்தால் தான் திசை தெரியும், இரவாக இருந்தால் திசைகள் தெரியாது. அது கட்டிடங்கள் அமைப்பு வச்சோன்னா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலையே அது குற்றம் கிடையாது. நமக்கு தெரியலை, ஒரு இடத்துக்கு போகிறோம், இது கிழக்கா மேற்கா ஒன்றும் தெரியலை, அதுக்கு போய் திசையை காட்டி பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது இந்த காலத்தில் ஃபோன்லேயே திசை காட்டினா இருக்கிறது. காம்பஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனே காட்டி விட்டுரும். அது தெரிஞ்சுன்னு சொன்னால் மலஜலம் கழிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், கிழக்கு நம்ம நாட்டு கிழக்கு மேற்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு வித்தியாசம் வரும். நம்ம நாட்டுக்கு கிழக்கு மேற்காக கிபிலா இருக்குது, கிழக்கு மேற்கு கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அப்போ சிறுநீர் மலஜலம் கழிக்கும்போது கிழக்கு மேற்கான முறையில் இல்லாமல் வேறு எப்படி வேணாலும் நினைச்சலாம் கழித்து கொள்ளலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது அத்தாகதுக்குமுல் காயத்தை, உங்களில் ஒருவர் மலங்கழிக்க செல்வாரையானால் ஃபலா தஸ்தக்பில் கிபிலா ஃபலா யஸ்தக்பில் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கக்கூடாது, ஒலா யுவல்லிஹா லஹ்ரஹு, அதுக்கு முதுகையும் காட்டக்கூடாது. ஏன்னா தொழுகிறோம், தொழுகைக்குன்னு ஒரு திசை, அல்லாஹ் வணங்க முன்னோக்கு ஒரு திசைங்கிற அதுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும். அல்லாஹ் இதை நோக்கி தொழுங்கன்னு சொல்லியிருக்கும் பொழுது அதை நோக்கி நான் மலங்கழிக்கிறேன்னு சொல்லுவது அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அல்லாஹ் ஏற்படுத்தின அந்த ஹுர்மத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. அதுக்கான காலை நீட்டலாமா, கிபிலாவை நோக்கிலாம் இன்னைக்கு நீட்டலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. எதை கூடாது என்று சொன்னார்களோ அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கிபிலாவை நோக்கி முகத்தையும் காட்டக்கூடாது. மலஜலம் கழிக்கும் போது முதுகுப்புறத்தையும் முன்புறத்தையும் காட்டி கொண்டு சிறுநீர் மலஜலம் கழிக்கக்கூடாது என்று புகாரியில் 144வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது ஒரு கிபிலாவை முன்னோக்குற விஷயம் இருக்குது. கிபிலாவை முன்னோக்குறதுல வீட்டுக்குள்ளே கழிப்பறை கட்டுறீங்கன்னு வைங்க, அப்போ இந்த சட்டம் கிடையாது. அதை வீட்டுக்குள்ளே அதாவது தடுக்கப்பட்டு இருந்துச்சின்னு சொன்னால் அப்போ கிபிலாவை நோக்கி மலஜலம் கழிப்பதை அவசியம். வீடு கட்டுறோம், அந்த கிபிலாவை நோக்கி கட்டுற மாதிரி தான் அமைப்பு இருக்கிறது. வேறு திசையில் இடத்த பொறுத்தான முடிவு பண்ணணும். விசாலமான இடங்கள் இருந்தால் எப்படி வேணாலும் அமைத்து கொள்ளலாம். இப்போ எல்லாம் 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்டில் தான் வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எந்த மாதிரி ஒதுங்குற இடம் கிடைக்கிறதோ அது மாதிரி தான் என்ன செய்வாங்க, அமைத்துக் கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது கிபிலாவை நோக்கிற விதமாக அப்படி மலஜலம் கழிக்கலாமா என்று வீட்டுக்குள்ளே அமைத்துக் கொள்ளலாமா என்றால் அது அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நான் எங்கள் வீட்டு முகட்டின் மீது ஏறி திரும்பி எட்டி பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டுக்குள்ளையில் மலஜலம் கழித்து கொண்டிருந்தார்கள். அது கிபிலாவுக்கு முதுகை காட்டி கொண்டு, முதுகு காட்டினா முகத்து 2 ஒரே தடவை தானே, கிபிலாவை நோக்கி முகத்தையும் காட்டக்கூடாது முதுகையும் காட்டக்கூடாதுன்னு இருக்குது. முதுகை காட்டுறது முகத்தை காட்டுறது சமமான ஒரு விஷயந்தான். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவுக்கு முதுகை காட்டியவர்களாக அவங்க கழிப்பிடம் இருந்து டக்குன்னு பார்த்து இறங்கி இதை சொல்கிறார். அப்போ ஏன் செய்கிறான்னு கேட்டால், செவர் 4 பக்கமும் செவர் கட்டியாச்சு, செவருண்டு வச்சு தடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த கிபிலாவை நோக்கி இருக்கிற குற்றம் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்கன்னு அது மார்க்கத்தில் ஒரு சட்டம் தான். அப்போ கிபிலாவை நோக்கக்கூடாது என்று சொன்னால் ஓப்பன் பிளேஸில் தான், திறந்த வெளியாக இருந்தால் கிபிலாவை நோக்கக்கூடாது. நம்ம எப்போ நம்மளை ஒரு தடுப்பை போட்டு கொண்டோமோ, ஒரு செவரை கட்டி கொண்டோமோ, அது கிழக்கு மேற்காக இருந்தாலும் அதில் என்ன இல்லை, குற்றம் கிடையாது என்பது என்ன செய்யணும், இது ஒரு சட்டமாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இது புகாரியில் 144 ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே மலஜலம் கழிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யலாம் என்பதற்கு ஐமண்டு ஒருத்தங்க ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாயாராக இருந்தாங்க, பால்குடி தாயார். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த அமைப்பெலாம் ஏற்படுத்துவதற்கு முன்னாடி இரவுல யூரின்குன்னு போனாங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு போக முடியாது.
வெளியிலே போக முடியாத நிலைமையாக இருக்கும். அங்கே விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும், காடு மாதிரி இடங்கள் தானே. அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு பாத்திரத்தில் ஒரு சட்டியில் சிறுநீர் கழித்து அதை வைத்து விடுவார்கள், காலையில் கொண்டு ஊற்றுவார்கள். அது மாதிரியான ஒரு மண்கள் எடுத்துக்கொண்டே ஊற்றுவார்கள் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால வீடுகளுக்குள்ளேயே மலைஜலம் கழிக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்வது தப்பு இல்லை. அதிலேயே கட்டிடத்துக்குள்ளே இருந்தால் இந்த திசையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டிடமாக இல்லாமல் வீட்டில் கொள்ள மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும், கிழக்கு மேற்கு கவனித்து கொண்டு இருக்கணும். இதெல்லாம் மலைஜலம் கழிப்பதற்குரிய ஒழுங்குகளாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அதுபோக இந்த பாதை சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பாதை என்பது மக்கள் நடமாடுவதற்கு ஏற்ற அளவில் விசாலமாக இருக்கணும், ஓரளவு விசாலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வீடு கட்டுறோம் என்பது ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்போது அரை அடி ஒரு அடி முன்னாடி வந்துடுறாங்க. எதில்? பாதையில். தெரு இருக்குது, இந்த தெரு எல்லாருக்கும் நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு இஞ்சியும் அனைவருக்கும் சொந்தம். அனைவருக்கும் சொந்தமாக இருக்கும்போது நமக்கு அளந்து கொடுக்கப்பட்ட பகுதி என்னவோ அது உள்ள கட்டணம் கட்டாமல் ஏதாவது கட்டும்போது படியை வெளியே இழுத்துருவாங்க, இல்லாட்டி கட்டடத்தை வெளியே இழுத்துருவாங்க. ஒருத்தவங்க ஒரு ஜானம் இழுப்பான், இவன் பேரப்புள்ள 3 ஜானம் இழுப்பான். அவங்க காலத்தில் கட்டும்போது கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய தெரு இவ்வளோ வருஷம் போயிடும். ஆனாலும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பாதை என்பதற்கு குறைஞ்சபட்சம் அது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் 7 மூலம் இருக்கணும் குறைஞ்சது. அந்த காலத்திலே, இந்த காலத்தில் வாகனங்கள்லாம் போகிறதா இருந்தால் விசாலமாக இருக்கணும். இதா தஷாஜ் ஒரு தறிக்கு பாதை எவ்வளோ என்பதில் பிரச்சனை வரும் என்று சொன்னால் சபாத்தி அதுரியின் 7 மூலம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி 7 மூலம், ஒரு மூலம்னா அவ்வளவு, இது மாதிரி 7 மூலம் இருக்கணும். அந்த அளவுக்கு இடத்த விட்டுட்டு தான் என்ன செய்யணும். அது கூட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீ ஒரு அரடி போ, நீ அரை அடி போன்னு சொல்லணும். அப்படிங்கிற அளவில் வீதிகளை விசாலம் அமைச்சிக்கிறணும். 7 மூலம் என்பது அந்த காலத்தில் ஆட்டோ காரு லாரிலாம் இல்லாத காலத்தில் சும்மா குதிரை ஒட்டகம் மனுஷன் போகிறதுக்கு இவ்வளோ என்ன செய்கிறாங்க, ஒரு விசாலமாக இருக்கணுங்கிறாங்க. அந்த வீதிகளை ஆக்கிரமிக்கிறது அதுக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, அதை செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இடங்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாதையில் போகும்பொழுது இன்னும் சில விஷயங்கள் நம்ம சந்திப்போம். அதாவது மழை காலமாக இருக்கும். மழை காலமாக இருந்தால் அதில் ஒரு சாக்கடை சில அசுத்தங்கள் இருக்கிற ஒரு ஏரியா இருக்கும். அதை கடந்து வருவோம். அது கடந்து வரும்போது அந்த இடத்துல உள்ள அந்த அசுத்தங்கள் நம்ம கீழாடையில் பற்றும். நடந்து வரும்பொழுது சாதாரண இடத்துல உயரமாக அந்த தண்ணி படாமல் கொண்டு வந்துடுவோம். ஒரு இடத்துல ஒரு சாக்கடை அது கிடக்குது, அந்த இடத்துல மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்து விட்டால் என்னவாயிரும், அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும். அதிகமாகும்போது நம்முடைய கீழாடையில் வேட்டியில் பேண்ட்டில் என்ன செஞ்சிடும், அது மாதிரி அதை பற்றும். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பாதையில் வரும்பொழுது மழை காலத்தில் என்ன செய்யுதுன்னா அசுத்தங்கள் இருக்கிற தெரு வழியாக நடந்து வந்துடுறோம். அப்போ எங்களை அறியாமல் அந்த அசுத்தங்கள் எங்களுடைய ஆடைகளில் பட்டு விடுகிறது. அப்படி பட்டு விட்டது என்றால் நாங்கள் என்ன செய்ய, எப்படி தொழுகிறது? தொழுகைக்கு சுத்தமாக இருக்கணும்ல, தொழுகைக்கு சுத்தமாக இருக்கணும். பள்ளிவாசலுக்கு வரும்போது அந்த மாதிரி பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போ நாங்கள் போய் ஆடையை மாற்றிட்டு மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் படத்தான் செய்யும். மறுபடியும் போயிட்டு வந்தாலும் மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் படத்தான் செய்யும். அப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கடந்து வர்றீங்கல்ல, ஒரு அசுத்தமான பகுதி இருக்குது. அந்த அசுத்தமான பகுதிக்கு பிறகு நல்ல பகுதி இருக்குதான்னு கேட்குறாங்க. எல்லா பக்கமும் அசுத்தமாக இருக்காதுல்ல, அந்த இடத்துல சாக்கடை ஒரு தெருவில் இருக்குது, அதை கடந்து வர்றீங்க. அதுக்கு பிறகு இந்த சாக்கடை சுத்தமெல்லாம் இல்லாமல் நல்ல தண்ணியோ நல்ல தெருக்களோ இருக்குதான்னு கேட்குறாங்க. இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுலேயும் படும்ல, அதுக்கு சரியாக போச்சுட்டாங்க. அது ரொம்ப ரிஸ்க் கொடுக்கக்கூடாது, சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த அசுத்தங்களில் பட்டு விட்டாலும் நீங்கள் கடந்து வரும்போது அதே ஆடை என்ன செய்யும், அசுத்தம் இல்லாத பகுதிகளில் படும் உரசும், அதுவே அதை சுத்தமாக்கி விடும். இப்படி தைமம் செஞ்சால் மண்ணை சுத்தமாக நினைக்கிறோமோ அல்லாமல் அப்படி ஆக்கி எடுத்துக்கொள்வது. அது அசுத்தம் ஆகாது, அசுத்தம் தான். ஆனால் நல்லா என்ன செய்யலாம், சிரமம் தரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இல்லைன்னா மழை காலத்தில் பள்ளியாசலுக்கு வர முடியாது, அது சாத்தியம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சிரமம் தரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது தஹீருஹு மா பஅதஹு, அதுக்கு அடுத்து வர்ற இடம் நல்ல இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் சாக்கடையே கடந்து உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு சாக்கடை இருக்கிற இடம், அதுக்கு அடுத்து ஒரு நல்ல இடம், அதை கடந்து வர்றீங்க. அது கடந்து வரும்போது நம்முடைய ஆடைகள் அந்த இடத்துலையும் உரசும், மண்ணில் உரசும், அங்கே உள்ள தண்ணியில் படும். அப்படி பட்டுச்சுன்னு சொன்னாலேயே உங்கள் ஆடை சுத்தமான ஆடை தான், அந்த ஆடையை கொண்டு தொழுவலாம். அப்போ அந்த தெருக்களில் உள்ள அந்த ஒழுங்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது பைஹக்கியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி பாதைகளுக்கு சில ஒழுங்கு இருக்கிறது, பொது இடங்களுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. குறிப்பாக சுகாதாரமாக இருக்கணும். முக்கியமாக என்னது, சுகாதாரத்தை பேண வேண்டும். அதுதான் எல்லா விதமான நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே. இதெல்லாம் இன்னைக்கு தான் புதுசாக சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் விஞ்ஞானம் என்ன செய்கிறாங்க,
தெருவில் இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இப்போ தான் சொல்கிறாங்க. கை கழுவுறது, முகத்தை கழுவுறது பூராவுமே இப்போ நம்ம கற்றுத் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.